Hi all creators, welcome to my channel. If you are channel first time பார்க்கறீங்கன்னா இது ஒரு craft channel. Easy make பண்ண மாதிரி crafts எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த crafts எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்ல அப்ப மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி கூட bell icon click பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல எப்படி ஒரு எம்டியான பாக்ஸ் கிறிஸ்மஸ் டே gift box மாத்துறதுன்னு பார்க்க போறோம். First green color glitter foam sheet எடுத்துக்கலாம். So இது ஒன்னு வந்து 10 rupees எல்லா ஸ்டேஷன் ஷாப்லயே கிடைக்கும். So இதுல வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கிளோட சைஸ் உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு ஏத்த மாதிரி பெருசாவோ குட்டியாவோ டிரா பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள horizontal and vertical ரெண்டு சைடுலயுமே மடிச்சு எடுத்துக்கோங்க. So அப்பனா உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் கிடைக்கும். அதுல ஒரு பார்ட்டிஷன் கட் பண்ணி எடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருப்போம் கோன் எப்படி செய்யணும்னு அதே மாதிரி தான் செய்ய போறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இத கோன் மாதிரி பண்ணிட்டு glue அப்ளை பண்ணிக்கலாம். சோ foam sheetல நீங்க glue அப்ளை பண்ணிட்டு ஒட்டிங்கனா அது அவ்வளவு சீக்கிரம் ஒட்டிக்காது. சோ gripக்காக ரொம்ப நேரம் நீங்க பிடிச்சிருங்க. அப்படி ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியலனா இந்த மாதிரி clips எடுத்து clip பண்ணி விட்டுருங்க. அது பாட்டுக்கு dry ஆக இருக்கட்டும். கிறிஸ்மஸ் ட்ரீக்கான கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத உங்களுக்கு பிடிச்ச வகையில டெக்கரேட் பண்ணி அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயா நீங்க மாத்திக்கலாம். சோ நான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக thermocol balls வாங்கி அத ரெண்டா கட் பண்ணிட்டு அத வந்து இந்த மாதிரி ஒட்டி இருக்கேன். சோ thermocol balls ஒரு பாக்கெட் வந்து 6 rupees தான். சோ இது கன்வீனியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கிட்ட இருக்க things வச்சிட்டு அழகா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டாப்ல yellow color glitter foam sheetல இருந்து கட் பண்ண ஒரு ஸ்டார் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த ஒரு எம்டி பாக்ஸ் இருந்துச்சு. சோ இது மேல தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ப்ளேஸ் பண்ண போறேன். சோ அதாச்சும் அதோட லிட் மேல glue அப்ளை பண்ணி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பேஸ்ட் பண்ண போறோம். So அந்த பாக்ஸோட லிட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ்ல வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் சைஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிருக்கேன். சோ நீங்களும் நீங்க எடுத்துக்கிட்ட பாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயோட சைஸ் வந்து பெருசா குட்டியோ பண்ணிக்கலாம். இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் அந்த லிட்ட வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சோ இந்த க்ளூ வந்து ஷாப்ஸ்ல எல்லாமே கிடைக்கும். சோ இன் கேஸ் கிடைக்கலனா நீங்க ஃபெவி பாண்ட் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். பட் வந்து foam sheetல ஃபெவிகால் அவ்வளவு சீக்கிரமா ஸ்டிக் ஆகல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வொர்க் அவுட் ஆகலனா இந்த க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். foam sheetல அந்த ட்ரீ பண்ணனால தான் ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ண முடியல. நீங்க வந்து தின்னான கார்ட்போர்ட் இல்லனா கார்ட்ஸ்டாக் பேப்பர் அதுல வந்து இந்த கோன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஸ்டிக் ஆகும். சோ இந்த க்ளூ இல்லன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்காதீங்க. ஃபெவிகால் இது யூஸ் பண்ணலாம். தின்னான கார்ட்போர்ட் இல்ல கார்ட்ஸ்டாக் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் இதே க்ளூ யூஸ் பண்ண போறீங்கன்னா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இது ஹாட் க்ளூ கன்னை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். சீக்கிரமா கையில ஒட்டிக்கும். சோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. சோ இதுலயும் நான் வந்து brown கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ நம்ம லிட்டோட ஃபிக்ஸ் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு gift box ரெடி ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக சில ஸ்டார்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க கிறிஸ்மஸ்க்கு யாரனா gift பண்ண போறீங்க அப்படினாலும் குட்டி குட்டி things இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு உங்க gift things எல்லாமே அதுக்குள்ள போற மாதிரி ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதோட லிட்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள இருக்க gift விட வெளிய நீங்க பேக் பண்ணத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம இந்த கிறிஸ்மஸ்க்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா வேஸ்டா போற பாக்ஸ் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் டே gift box மாத்திட்டோம். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த things வச்சு தான் பண்ணனும் அப்படி அவசியம் இல்ல. உங்ககிட்ட things வச்சு கிரியேட்டிவா பண்ணுங்க. என்னோட கிராஃப்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அதை கூட ஷேர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி நான் கண்டிப்பா பாப்பேன். கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ண கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் கிராஃப்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then bye.